ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப டேஸ்டியான தயிர் கத்தரிக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப தயிர் கத்தரிக்காய் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தயிர் கத்தரிக்காய் கிரேவி பண்றதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துருக்கங்க. அதை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி சேர்க்காம நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது மீடியம் சைஸ்ல 4 கத்தரிக்காய் எடுத்துருக்காங்க. இது வந்து 150 கிராம். இது இப்ப மெலிசா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமா தேவைப்படாதுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். எண்ணெய் சூடானதோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கத்தரிக்காயை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு இது நல்லா தோல் சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம கத்திரிக்காயை இது மாதிரி வதக்கிட்டு கிரேவி செய்யற போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இப்ப கத்திரிக்காய் லைட்டா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி தோல் எல்லாம் சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே கடாயில 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. கடாயில இருக்கிற எண்ணெயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. இதுவே போதுமானதா இருக்கும். அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்ப இதுலயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உள்ள சேர்த்துடுங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட இந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது அதிகமா சேர்க்க வேண்டாங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்தீங்கன்னா கூட போதும். பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி விழுத உள்ள சேர்த்துடலாம். தக்காளி விழுது உள்ள சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. அப்பதான் கிரேவி வந்து நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். தக்காளியும் அதிகமா சேர்க்க வேண்டாங்க. மீடியம் சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். நம்ம இது கூட தயிர் சேர்க்கறதுனால அதுவே நமக்கு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, இப்ப தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்ப இது கூட மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அரைச்சது தாங்க. அதனுடைய வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெசிபி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். தயிர் வந்து புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் தயிர் வந்து கட்டி விழுகாம இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற 4 கத்தரிக்காய்க்கு 1/2 கப் தயிர் வந்து அளவா இருக்குங்க. நீங்க அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், குறைவாகவும் சேர்க்க வேண்டாம். கரெக்டா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப தயிர் வந்து மசாலாவோட நல்லா கலந்து வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா தயிர் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற கத்தரிக்காயை உள்ள சேர்த்துடலாம். கத்தரிக்காய் உள்ள சேர்த்துட்டு அது உடஞ்சிடாம லைட்டா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. பாருங்க, இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாங்க. 1/4 கப்புக்கும் குறைவா சேர்த்தீங்கனாலே போதும். நமக்கு ஃபர்ஸ்டே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துடுங்க. இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்ல ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்ப 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தயிர் கத்தரிக்காய் கிரேவி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.